என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். 2-3 நாளாக வந்து நம்ம என்டிகேக்காக வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் பார்த்து சரி ஸ்டேட்டஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. என்னன்னே தெரில. நானும் ஒரு 7 to 8 இயர்ஸாக அந்த கட்சியில் இருக்கேன். பட் ஆனால் அந்த இந்தளவு வந்து ஒரு எலெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது நான் சீரியஸாக வந்து இதுவரையும் நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு செலக்டட் கேண்டிடேட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அவங்களோட அன்பை பெற்றிருக்காங்க. மற்றபடி வீடியோஸ் நிறைய எது வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அண்ணன் வீடியோஸ் தான் நிறைய வரும். ஸோ அதுதான் நான் வந்து ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறதாகட்டும். ஸோ சீமான் அண்ணன் வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ணுவோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் என்ன ஒரு ஸ்பெஷலாக வந்து எனக்கு தோணுதுன்னா, சீமான் அண்ணன் வீடியோஸோட அந்த வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அது போட்டாலே மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு பெறுது. அவங்க பண்ணுற ஒரு பரப்புரை ஆகட்டும், இல்லை அவங்க மக்கள்கிட்ட வந்து எப்படி அவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றதாகட்டும், எனக்கு தெரியல, எனக்கு சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்க்கும்போது வால்பாறையில் மேத்யூஸ்னு ஒருத்தவர், அவர் பேசுறது பார்த்தா அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்கு. இடுமாவனம்ல கார்த்தி ஆகட்டும், இல்லை கேண்டிடேட்ஸ் பேரை சொல்லினே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பேரை கேண்டிடேட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஒரு சும்மா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்குறேன். அவ்வளோ வந்துனே இருக்கு. முக்கியமாக இன்ஸ்டாகிராம் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரில, சாட்டை என்ன சொன்ன மாதிரிலாம் நீங்கள் நாம் தமிழரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாம் தமிழருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமாக வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் மாநாடு போகிறதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு கொஞ்சம் வந்து லோவாக தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் மாநாடு போயிட்டு வந்த பிறகு ஓகேடா, நம்ம வந்து தக்க வச்சிருவோம் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒருவேளை பயங்கரமான பர்சன்டேஜ் வாங்கிடுவோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இதை டக்குன்னு நான் வீடியோ போட்டு இதை சொல்லிடணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வரவேற்பு. நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், மயிலாப்பூரில் அண்ணன் கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது, அவர் ஒரு பிராமின் கேண்டிடேட்டு, ஆனால் வந்து ரோட்டில் ஒரு கிறிஸ்டின் வந்து விழுந்து அவருக்காக ப்ரே பண்ண பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாத்திமா ஃபர்ஹானா போட்டிடுறாங்களே, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஆரத்தி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஆரத்தி ஒரு வீட்டில் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு. இவங்க எல்லாரையுமே ஒரு இணைக்கிற ஒரே இணைப்பு என்னன்னா, இந்த சாதியோ மதமோ எதுவுமே கிடையாது. அவங்க தமிழர்கள்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ இந்த சாதி மதம் எல்லாமே இந்த தமிழ் தேசத்துக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லைன்றது இப்போதான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. நீ எப்போ வந்து இந்த சாதியும் மதத்தையும் மறந்து தமிழனா ஒன்று சேர்றியோ அப்போ தான் வந்து இதெல்லாம் ஒழியும். ஸோ அதுக்கான ஒரே வழி தமிழ் தேசத்தை ஆதரிக்கிறது மட்டும்தான். இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போடுறதுக்கு அவ்வளோ வீடியோ இருக்கு, என்னால் போடுறதுக்கு டைம் இல்லை, போடுறதுக்கு ஷேர் பண்ண முடியல. அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ற எல்லாருக்கும் வந்து பரப்புரை செய்கிற இந்த வெயிலில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு அம்பாசமுத்திரம் போய் நத்தம் சிவசங்கரான கூட ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அது எந்த வகையில் சாத்தியம், எப்படி போகிறது, லீவ் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சு எனக்கு அவர் கூட ஒரு 2 நாள் பண்ணணும், கூடவே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.